தசாவதாரம் மூவின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரதை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எத்தனை பேர் இந்த டைலாக் அதில் நோட் பண்ணீங்க? மேற்கத்திய சிந்தனையில் கயாஸ் தியரி என்று ஒன்று உண்டு. இந்த விஞ்ஞான தத்துவப்படி ஒரு பட்டாம்பூச்சியின் இறக்கை படபடப்பில் துவங்கும் அதிர்வுக்கும் ஒரு பூகம்பத்திற்கும் கூட தொடர்பு உண்டு என்கிறது அந்த தத்துவம். இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்தோமுவாங்க? தான் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அந்த படமும் முழுக்க அந்த எஃபெக்ட்டுக்குள்ள ஏதா ரன் ஆகிட்டு இருக்கும். இன்னும் அதை சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே ஒண்ணுக்கொன்னு பின்னி பிணைஞ்சுதான் இருக்கு. இந்த ஒரு எஃபெக்ட் இல்லாம யாரோட வாழ்க்கையுமே ரன் ஆகிறதே கிடையாது. இப்ப ரீசெண்டா வந்த வித் லவ் அப்படின்ற படத்துலயும் டைரக்டர் அங்கங்க இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோ ஒரு பார்க்ல ஒருத்தனோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பேரலா அதே இடத்துல ஹீரோயின் தன்னோட லவ்வர் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது இந்த ஒரு ஃபைட்டை பார்த்துட்டு அந்த பையன் பயந்து ஓடிடுவான். இன்கேஸ் இந்த ஃபைட்டு நடக்காம இருந்திருந்தா அந்த பையன் பயந்து ஓடி இருக்க மாட்டான். அந்த டைம்ல ஹீரோயின் அந்த பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட லைஃப் வேற மாதிரி போயிருக்கும். ஆனா இந்த சண்டையால அவங்க ப்ரப்போஸ் பண்ணது மிஸ் ஆனதுனால இந்த சண்டை போட்டுட்டு இருந்த பையனையே அவங்க கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிடும். உங்க வாழ்க்கையிலேயே இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.